வாட்ச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி பாடலாம் கொண்டாடலாம். சிந்திக்க வைக்கிற விஷயங்கள் ஏராளம். ஆனா நாமளா சிந்திக்கிற விஷயங்கள் புதுசுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் புதுசா திங்க் பண்ணி கிரியேட்டிவா பல மியூசிக்ஸ் கொடுக்கறவங்க தான் மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ நம்மளையும் சந்தோஷப்படுத்தி அவங்களையும் சந்தோஷப்பட்டுப்பாங்களே சொல்லலாம். ஆனா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறவர் சிந்திச்சு சாதிச்ச ஒரு கிரேட் மியூசிக் டைரக்டர் சி சத்யா அவர்களை தான் மீட் பண்ண போறோம். ஸோ சார் வந்து உள்ள ரெக்கார்டிங் ஸ்டுடியோல தான் இருக்காரு. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்க பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சியில் அடங்கியிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆவலா இருக்கீங்க இல்லையா? வாங்க போலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. ரொம்ப பிஸியா மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, கலைஞர் டிவிக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்றோம், பாடலாம் கொண்டாடலாம் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம்ல மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எங்கேயும் எப்போதும் படம்ல இருந்து இப்போ வந்த வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் ஆகட்டும், எல்லா படங்களுமே வந்து ஹிட் மியூசிக் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்றதை விட ப்ளஸ் பிளேபேக் சிங்கராகவும் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு சார் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா மூவியும் நமக்கு நல்ல ஒரு டைரக்டர்ஸோட நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே வந்து எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வந்தது ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒர்க் பண்ணதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். அது எப்படி எல்லா சாங்ஸும் வந்து ஹிட் சாங்ஸாகவே கொடுக்குறீங்களே, என்ன ஒரு மந்திரம் மாயம்? அப்படிலாம் இல்லை, எல்லாமே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸாக அமையுது. அண்ட் வந்து இப்போ காஞ்சனா 2ல அந்த பாட்டு வந்து ரொம்பவே எல்லாருக்கும் என்ன சொல்றது, ஒரு எந்துவா வச்சிருந்தது அந்த சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட வாய்ஸ்ல ஒரு 2 லைன்ஸ் ஸ்டார்டிங்ல அப்படியே பாடி ஆரம்பிச்சு வச்சிட்டீங்களா? அது ரொம்ப டஃப், என்னால் பாட முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன். ஜெகதீஷ் தான் பாடியிருக்காரு. ஓகே. ஏர்சலு வர்சலு கைய விட்டா ஏர்சலு கவுந்தச்சு 10 கடா முனி வராண்டா சுண்டி விட்டா சில்லற பெல்ல விட்டா கல்லற போத்திக்கின்னு சாந்திகள்லாம் முனி வராண்டா வியாசர் பாடி காசிமா உருவம். அமேசிங் சார், உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் வந்து இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன போயிட்டு இருக்கு சார்? இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக பார்த்திபன் சாரோட கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற படம் கம்போசிங் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஜெட்லின்னு ஒரு படம், ஒரு பிக்கை வச்சு ஒரு மூவி. ஸோ அந்த மூவி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு 2 பயமாக இருக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வெயிட்டிங். அண்ட் அசுரகுலம் வெயிட்டிங் ரிலீஸ்க்கு. அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது நம்ம கலைஞர் டிவி, அது நான் கேட்கலான்னு நினச்சேன். ராசு ரஞ்சித் வந்து கலைஞர் டிவியில் நாளை இயக்குனர்ல வின் பண்ண ஒரு இயக்குனர். ஸோ அவரோட மூவி. ஆமாம், அவர் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேட்கும்போதே இந்த மாதிரி நாளை இயக்குனரில் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் சார், வின் பண்ணுறதுக்காக வரல, என்னோட இதை ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னா பயங்கர ஸ்டன் ஆகிட்டேன். ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தார். ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் அவ்வளோ அழகாக எடுத்திருந்தார். பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு, ஆனால் அதில் ஒரு கமர்ஷியல் இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக அவர் வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் அவரோட மூவி நான் வந்து கமிட் பண்ணி இப்போ ஷூட்டிங்லாம் ஒரு 50-60% முடிஞ்சிடுச்சு. சாங்ஸும் எல்லாம் கம்போசிங் ஆகிடுச்சு. ஸோ நிஜமாகவே அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது ராசு ரஞ்சித்துக்கு. ஓகே சார். அண்ட் வந்து நிறைய மியூசிக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் வந்து பிளேபேக் சிங்கரும் கூட. இப்போ ஏதாவது சாங் பாடிட்டு இருக்கீங்களா சார் ஏதாவது மூவியில்? ஆக்சுவலாக அந்த ராசு ரஞ்சித் ஃபிலிமில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஓகே சார், என்ன சாங்? அது வந்து சீக்ரெட்டா? ஆமா, இப்பவே சொல்லக்கூடாது, ஸ்பெஷலா சொல்லுவீங்க. சரி, ஓகே, விட்டுலாம் சார். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து சிங்கர் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்க கிட்ட என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும், என்ன மாதிரியான நாலேஜ் வேணும்? டெஃபினட்டாக அவங்க மியூசிக் படிச்சிருக்கணும். மியூசிக் படிச்சிருந்து நல்ல ஒரு லெவலில், இப்போது நிறைய ஜானர்ஸ் இருக்கு, எல்லா ஜானர்ஸ் வந்து அவங்கனால வந்து கேட்ச் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு லெவலுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக மியூசிக் தெரிஞ்சால் தான் மியூசிக் டைரக்டர் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா சில பேர் வந்து கற்றுக்காமல் நல்லா பாடுவாங்க, பட் அவங்களால வந்து என்ன சொல்கிறேன்னு புரியாமல் ஆனால் கரெக்டாக பாடிடுவாங்க. புரிஞ்சிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து எனி வெஸ்டர்னா, ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் எது இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக அது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க நல்லா பாடுறதுக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிங்கர்ஸ் பாட்டு பாடி காட்டணும் மியூசிக் டைரக்டர் கிட்ட, ஒரு சான்ஸ் ஆச்சு நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருப்பாங்க. ஸோ வந்து கலைஞர் டிவியில் நிறைய சிங்கர்ஸ் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து உங்ககிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய மியூசிக்கில் வந்து சாங்ஸ் உங்ககிட்ட பாடி காட்டுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து கைட் பண்ணும். ஸோ என்னென்ன மாதிரியான பாட்டு வந்து அவங்க கிட்ட, அவங்க பாடுறதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரி பாட
பாடலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஒரு கைட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு. எஸ், ஒரு ஸ்பெஷல் டே, ஸோ தட்ஸ் வை. ஓகே ஓகே, ஷூர் ஷூர். கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஸ்ருதி, ஹலோ ஹலோ வெல்கம். உங்களுடைய பெரிய ஆசை கனவு அப்படின்னு சொல்லல ஒரு மியூசிக் டைரக்டர் முன்னாடி பாட்டு பாடி காட்டுறது, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி. இவ்வளோ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்து முன்னாடி நின்று பாடுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் வந்து சாரோட மியூசிக்லேயே வந்து இப்போ நீங்கள் பாட்டு பாடி காட்ட போகிறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ என்ன சாங் பாட போகிறீங்க? எனக்கு வந்து அவரோட மியூசிக்கில் வச்சு எனக்கு அந்த சொட்ட சொட்ட பாட்டு ரொம்ப பிடிக்கும், எங்கேயும் எப்போதும் படத்துலேருந்து. ஸோ அந்த பாட்டு பாடி காமிக்கலான்னு இருக்கேன். சுட்ட சுட்ட நனைய வைத்தாய், சொல்லாமல் கொதிக்க வைத்தாய். எங்கேயும் எப்போது தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த மியூசிக் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு விஷயம் கூட share ஆக்சுவலாக இந்த சாங் ரொம்ப அந்த மூவியில் நான் மியூசிக் டைரக்டராக ஆகிறதுக்கு காரணமே இந்த சாங் தான். சரவணன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்தார். வந்துட்டு அவர் வந்து ஆக்சுவலாக மூவிலாம் கமிட் பண்ணல. நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, அதில் நானும் ஒன்று. அப்போ வந்து சும்மா ஒரு இந்த சாங்கோட லீடு மட்டும் சொன்னார், அந்த சீன்ஸ்லாம் சொன்னார். சொன்ன உடனே நான் சும்மா கம்போஸ் பண்ணி அப்போவே அவருக்கு வந்து இந்த சொட்ட சொட்ட நினைவுத்தை அப்போயே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நானே சும்மா அப்படி பாடி அவருக்கு காமிச்சேன். அவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். சாங்கும் பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம இமிடியேட்டாக ஒரு சாங் பண்ணி காமிச்சா அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அவர் வந்து நான் தான் மியூசிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லி அதுக்கப்புறம் அதனால் இந்த சாங்னால தான் ஆக்சுவலாக நான் அந்த மூவியில் நான் மியூசிக் டைரக்டராக. சுட்ட சுட்ட நனைய வைத்தாய், சொல்லாமல் கொதிக்க வைத்தாய். எட்டாத இடத்தில் என் நெஞ்சை பறக்க வைத்தாய். கிட்டத்தட்ட கரைய வைத்தாய், கிட்டாமல் அலைய வைத்தாய். திட்டாமல் திட்டித்தான் உன் காதல் உணர வைத்தாய். ரயில் வரும் பாலமாய், ஐயோ எந்தன் இதயம் தட தட தடவென துடிக்க.
அந்த கடவுள் அடடா ஆண்கள் நெஞ்சை மெழுகில் செய்தானடி அது ஒவ்வொரு நொடியும் பெண்ணை கண்டால் உருகிட வைத்தானடி இந்த மௌனத்தின் மயக்கம் ரொம்ப பிடிக்குது எனக்கும் உன் பேச்சும் மூச்சும் என்னை தாக்கி விட்டு சென்றதே நீ விட்டு சென்ற ஞாபகங்கள் பற்றி கொண்டதே கொண்டதே வென்றதே. ஸ்ருதி, சொட்ட சொட்ட நினைவேதாய் நான் முத்துக்குமார் சாரோட பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். நீங்கள் பாடுனதில் வந்து என்ன பார்த்தேன்னா பிச்சிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக அங்கங்கே இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல ஃப்ளாட்டாக ஷார்ப்பாக அங்கங்கே அப்படி இருக்குது. சங்கதி சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடம் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஜஸ்ட்டு ட்ரை தான், பட் நீங்கள் இன்னும் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. யா, இப்போ வந்து அடுத்து சுதர்ஷன் ஒரு பாய் வந்திருக்காரு. ஸோ அவர் ரொம்ப என்ன சொல்றது ஆர்வமா இருக்காரு உங்களை பார்க்கணும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடலாமா சார்? ஷூர் ஷூர். ஓகே சுதர்ஷன், எஸ் வெல்கம் சுதர்ஷன். எப்படி இருக்கு உங்களுக்கு சத்யா சார் மீட் பண்ணி ஸோ அவருடைய பாடலை அவங்க கிட்டே பாடி காட்ட போறீங்க, எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. சார் கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும் எனக்கு. ரொம்ப சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் இன் ரீசெண்ட் டைம்ஸ். ஸோ அவர்கிட்ட பாட போகிறோம் போது கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ இந்த நாள் கொஞ்சம் நல்லபடியாக அமையும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆக்சுவலாக சுதர்ஷன் வந்து இப்போ என்னோட ரீ ரெக்கார்டிங்லாம் நிறையா பாடியிருக்காரு, நிறையா சாங்கில் பேக்கிங் வோக்கல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஸோ சீக்கிரமாக ஒரு மெயினாகவும் பாடுவார்னு நினைக்கிறேன். ஓ கங்க்ராட்ஸ் சுதர்ஷன். என்ன பாட்டு பாட போறீங்க இப்போ? நான் அவரோட ரீசெண்ட் ஹிட் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ற படத்தில் குத்திட்டி கண்ணில்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓகே சூப்பர். ஓகே கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். குத்திட்டி கண்ணுல குறுகுறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிய சம்மங்கிய மாத்துற குத்திட்டி கண்ணுல குறுகுறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிய சம்மங்கிய மாத்துற நீ பார்வையால என்னையடி பங்கு போடுற சொல்லும் வார்த்தையால நெஞ்சுக்குள்ள சங்கு ஊதுற நான் உன்னை பார்க்கலன்னா சாதாளுடி ஓம் பார்வைப்பட்டதால தாத்தா தானடி நான் தாதா தானடி குத்திட்டி கண்ணுல குறுகுறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிய சம்மங்கிய மாத்துற பொழுது நினப்புல நீ பொரட்டி எடுக்கிற பதுங்கும் மனசையும் தான் பெரட்டி பிடிக்கிற சீக்காளி போல என்ன சிரிப்பால சாய்க்கிற மாக்கான கூட நீதான் மாமேத ஆக்குற சோழியாக நீ என்ன அள்ளி வீசியன் போற சாம்புராணி புகையாக சுத்தி சுத்திய வர பார்க்காத இப்படி உன்னை பார்த்து நான் தூங்குவதெப்படி குத்திட்டி கண்ணுல குறுகுறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிய சம்மங்கிய மாத்துற
சினுங்கி என்ன அழுத்தி மிதிக்கிற அழகா நெருங்கி வந்து கழுத்த நெரிக்கிற மாந்தோப்பு காத்த போல மனசோட வீசுற மாறாப்பு சேலையால மருதாணி பூசுற கால நேரம் பாராம சொல்லுறேனே உன் பேர கூடி பேசி எண்ணாம செய்வதென்ன கோடார தாக்காத தாக்காத இப்படி உன்னை தாண்டினா வாழ்வது எப்படி குத்திட்டி கண்ணுல குறு குறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிய சம்பங்கிய மாத்துற. ஹாய் சுதர்ஷன். என்ன எப்போவுமே வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க இங்கே வாய்ஸ்லாம் எடுக்கும்போது பேக்கிங் வோக்கல்ஸ்லாம். இன்றைக்கி ஏன் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா சிங்கிங்கில் அது தெரிஞ்சுது. நல்லா ஃப்ரீயாக பாடுங்க, நர்வஸே வேண்டாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரிஞ்சோம் நீங்கள் அந்த மாதிரி பிட் நர்வஸாக இருந்தது எனக்கு தெரிஞ்சுது. அதனால் உங்களுக்கு சில இடம்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரல. சாங்காக நல்லா இருந்தது, எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ஓகே, ஆனால் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, நிறைய இடத்துல வந்து மிஸ் பண்ணிங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சத்யபிரகாஷோட வாய்ஸில் இந்த சாங் ரீசெண்டாக வந்தது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து சித்ரான்ற ஒரு கேர்ள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பாடி காட்டுறதுக்கு சித்ரா ப்ளீஸ் வெல்கம். ஸோ சத்யா சாரோடைய ஸ்டுடியோ வந்து அவர்கிட்டே வந்து அவருடைய சாங்கே நீங்கள் பாடி காட்ட போகிறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதானா? அப்படி இல்லை, அந்த சந்தோஷத்தை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி என்னால் சொல்ல முடியல. ஓகே, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அது வந்து நீங்கள் பாட்டு மூலியமாக கூட சொல்லிடலாம். ஓகே, கண்டிப்பாக. ஸோ என்ன சாங் பாட போகிறீங்க? இவன் வேற மாதிரின்ற படத்துலேருந்து என்னை மறந்தேன். என்னை மறந்தேன். ஓகே, மதுஸ்ரீ மேடம் பாடின பாடல் வந்து இப்போ நீங்கள் பாட போகிறீங்க. அதில் முக்கியமான விஷயம், அந்த சாங் வந்து நான் முத்துக்குமாரி எழுதின பாடல். ஓகே, ரொம்ப அவர் அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, இது வந்து எவர் கிரீன் சாங் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் அந்த லிரிக் வரும்போது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேலண்டட் லிரிசிஸ்ட்டை நம்ம இழந்துட்டோம். என்ன மறந்தேன் இதற்கு மறந்தேன் என்னை கேட்டேனே உன்னை நினைத்து என்னை மறந்தேன் எல்லாம் மறந்தேனே என் பேரை மறந்தேன் என் ஊரை மறந்தேன் என் தோழிகளை மறந்தேனே என் நாடை மறந்தேன் என் ஊடை மறந்தேன் என் நினைவினை மறந்தேனே
இன்னும் மோர் பர்ஃபெக்ஷன் வந்து இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த அது கொஞ்சம் பிச்சு ரேஞ்ச் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப ரேஞ்ச் கூட இல்லை, இது கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹை நோட் போகும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் ஓவரால் சாங் வந்து இன்னும் கரெக்டான அந்த சங்கதியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் சார் அடுத்து வந்து கிருஷ்ணான்னு ஒரு பாய் வர போறாரு. ஸோ இவர் இப்பதான் வந்து மியூசிக் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் வந்து நிறைய கேட்டே வந்து கத்துட்டு இருக்காராம். ஸோ உங்க முன்னாடி பாடி காட்ட போறாரு, நீங்க கரெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா, சத்யா சாருடைய ஸ்டுடியோக்கே வந்து அவரோட கம்போஸ் பண்ண சாங்கே வந்து அவர்கிட்ட பாடி காட்ட போறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி வந்து? இல்லை, சத்தியமாக சொல்ல போனால் என்ன சொல்கிறதே தெரில. ஆக்சுவலாக ரொம்ப நர்வஸாக தான் இருக்கேன். நல்லா பாடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சாங் பாட போறீங்க? நான் சாரோட எங்கேயுமே போதும் படத்துலேருந்து மாசமாக பாடலான்னு இருக்கேன். மாசமா பாடலாம். எதனால் அந்த சாங் சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக சத்யா சார் பாடினது ஒன்று, இன்னொன்று என்னென்னா ரொம்ப ரொம்ப பெப்பியாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாம் ரேஞ்செலாம் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் சார் அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது சார்? அதுவும் ஆக்சுவலாக எல்லாமே டைரக்டர் தான் போனோம். கிரெடிட்ஸ் எல்லாம் லிரிக்ஸ்க்கும் டைரக்டருக்கு தான். ஏன்னா அந்த லிரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த சாங்கோட ஹைலைட்டே லிரிக்ஸ் தான். அது டைரக்டரே எழுதிட்டார். எல்லா சாங்குமே அவர் தான் வந்து லிரிக் எழுதிட்டு ஒரு டம்மியாக எழுதிட்டு எல்லாமே சாங் கம்போஸ் பண்ணுவோம். இந்த சாங் அதே மாதிரி டம்மியாக தான் எழுதிட்டு வந்தேன்னு சொன்னார் என்கிட்ட. அவர் வந்து இது ஃபைனல் இல்லை சார், சும்மா கம்போஸ் பண்ணுறதுக்காகன்னு கொடுத்தாரு. ஸ்டார்டிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சார் இதை அப்படியே டெவலப் பண்ணி நீங்களே எழுதிடலாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்து அப்படியே டெவலப் பண்ணி எழுதினார். சூப்பரான ஒரு சாங்காக அமைஞ்சிடுச்சு. டைரக்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதமா 6 மாதமாக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுது. இது 2011 இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக இருந்தது. அது டைரக்டருக்கு தான் போய் சேரும். மாசமா 6 மாசமா எங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு, வாரமா சில பல வாரமா காத்து கிடந்தேனே பூவிழிக்கு, கண்ணோரங்கல செவி மடுக்கல பசி எடுக்கல வாய் சிரிக்கல, கை கொடுக்கல கால் நடக்கல அந்த வெறுப்பல்ல ஒன்னும் புரியல. மாசமா மாசமா எங்கி தவிச்சேன், மாசமா 6 மாசமா எங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு. ரோட்டுல பார்க்கல, பார்க்கல பார்க்கல, பஸ்ல பார்க்கல, ஆட்டோல பார்க்கல, தியேட்டர்ல பார்க்கல, ஸ்ட்ரீட்ல பார்க்கல, பார்க்கல எல்லாம் தொலைவுல, காட்டுல நிக்கல, மேட்டுல நிக்கல, அங்கேயும் நிக்கல, இங்கேயும் நிக்கல, எங்கேயும் நிக்கல, நிக்கல நிக்கல, இன்னது அவரோட மனசுல, நின்னாலோ பார்த்தாலோ தெருவுல, நான் பார்க்காம போனேனே முதல்ல, நான் எங்கி தவிச்சேன் இந்த பூங்கொடிக்கு, மாசமா 6 மாசமா எங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு. நம்பர் வாங்கல, போனும் பண்ணல, அட்ரஸ் வாங்கல, லெட்டரும் கொடுக்கல, ஃபாலோ பண்ணல, தூது அனுப்பல, எப்படி வந்தா நேரில, கிண்டலும் பண்ணல, சண்டையும் போடல, முறைச்சு பார்க்கல, சிரிச்சு பேசல, வழி மறைக்கல, கைய பிடிக்கல, எப்படி விழுந்தா காதல, அவ மூச்சாகி போ
மாசமா 6 மாசமா மோசமா காதலிச்சேன் நான் காதலிச்சேன் கண்ணோரங்கல செவி மடுக்கல பசி எடுக்கல வாய் சிரிக்கல மோசமா காதலிச்சேன் கிருஷ்ணா நிஜமாவே நல்ல இந்த சாங் வந்து நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு நீங்கள் பாடினதில். உங்கள் வாய்ஸில் இன்னும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு இந்த சாங்கு. ஒன்லி திங் அதே மாதிரி அந்த எண்டில் வர்ற அந்த எங்கெங்கெல்லாம் அந்த அந்த சங்கதி வருதோ, அந்த கிளாசிக்கலாக இந்துஸ்தானியாக எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லை. அது வந்து நீட்ஸ் ப்ராக்டிஸ் தான். அந்த சங்கதி மட்டும் கொஞ்சம் கிளியராக பேசலை. மற்றபடி எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த ஹை பிச்லாம் போகும்போது நல்லா எல்லா இடமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சார் அடுத்து வந்து ராஃபியான்ற ஒரு கேர்ள் வந்து பாடி காட்ட போகிறாங்க. ஸோ ராஃபியா. ஹாய் சார். ஸோ ராஃபியா இப்போ வந்து சத்யா சார் கிட்ட வந்து அவர் கம்போஸ் பண்ண சாங்கே வந்து அவர் ஸ்டுடியோவில் வந்து பாடி காட்ட போகிறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம். ஸோ சந்திக்கிறதுலேயும் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பாடுறதுலேயும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன சாங்ஸ் பாடியிருக்கீங்க? நிறைய சாங் எல்லாமே வந்துட்டு பாடின சாங்ஸ் தான் பாடியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டேஜஸ், நிறைய ஃபாரின் ஷோஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பாட்டு பாட போகிறீங்க? நெடுஞ்சாலையிலேருந்து அந்த பெப்பி நம்பர் தான் சார் பாட போகிறேன். சார் இந்த சாங் யார் பாடினாங்க சார் சிங்கர்? ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணிட்டோம். கிருஷ்ணா சார் நானும் கம்போஸ் பண்ணிட்டோம். அவர் வந்து சிங்கர் யார் மாதிரி வைக்கலாம், நாங்கள் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணது சரி ஏதாவது ஒரு பாம்பே சிங்கர் அந்த மாதிரி கொஞ்சம் அதில் ஒரு ஃபோக் வாய்ஸ் மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம், நார்த் ஃபோக் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த சிங்கர், அந்த பழனி அம்மாள்ன்ற சிங்கர் வந்து அவங்க வேற ஒரு அங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட சான்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா என்கிட்ட சான்ஸ் கேட்டாங்க. சார் நானும் பாடுவேன், ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, எங்கே இருக்கேன்னு கேட்டேன். நான் இல்லை திண்டிவனம் கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இங்கே ஸ்டுடியோக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் வீட்டுக்கு போன அப்புறம் சொன்னோன்னே ஒரு 1 hourல வந்துட்டாங்க. வந்தோடனே சரி இந்த சாங் அவங்க வாய்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பாட வச்சு பார்த்தோம். சாங்கோட கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. டோட்டல் அப்படியே டிப்பிக்கல் ஃபோக்கோட வாய்ஸ், அவங்களோட அந்த வாய்ஸ் த்ரோலாம் நான் ரொம்ப அசந்துட்டேன் கேட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டைரக்டருக்கு எப்படி பிடிக்கும் இல்லை ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்கும் இல்லைன்ற அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. உடனே நான் மெயிலில் அனுப்பிச்சேன், கிருஷ்ணாவுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சேன். கேட்டோன்னா அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இமிடியேட்டாக கிளம்பி வந்துட்டார். ஐயோ சாங் சூப்பராக இருக்கு, நம்ம சாங் சூப்பராக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த பாட வாய்ப்பு கிடைச்சிது அந்த சாங். நிச்சயமா சார். ஆக்சுவலாக அந்த சாங் இசைரியில் ப்ளே பண்ணும்போது எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற, அவ்வளோ ஒரு ஃபோர்ஸான சூப்பரான சாங் அது. ஸோ அந்த சாங் வந்து இப்போ நீங்கள் பாடி காட்ட போறீங்க. எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நண்டூரது நண்டூரது நரியூரது நரியூரது என்னானது ஏனானது ஏன் ஒரு மாதிரியானது காத்துல கதங்குது நிலவுல தினம் கொதிக்குது வர வர எனக்கு எனக்கு பார்வை கிறுக்கு பிடிச்சிருக்குது ஏழே எங்கிருக்க இன்னும் மாற குந்திருக்க வாழ வாழ வம்பிழுக்க அதுக்கு தானே வந்திருக்க ராதா ராதா நாதா ராதா உனக்கே உனக்கா
எக்ஸலண்ட். நல்லா எல்லாமே ரெண்டுமே மேனேஜ் பண்ணி அப்படி பாடிட்டீங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இதுக்கே பிரெத் இருக்காது, நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கோம் சரணம். அதெல்லாம் அந்த மேல் வாய்ஸையும் ஆல்மோஸ்ட் இதாக பாடிட்டீங்க. குட், வெரி குட், குட் அட்டெம்ப்ட். சார் அடுத்து வந்து திவ்யான்ற ஒரு கேர்ள் வந்து பாடி காட்ட போறாங்க. அண்ட் திவ்யா, திவ்யா எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையிலேருந்து தான் வரேன். ஃபுல்லி இன்டு மியூசிக். அண்ட் வந்து இப்போ சத்யா சாரோடைய ஸ்டுடியோவில் அவர் கம்போஸ் பண்ண சாங்கே அவர்கிட்ட பாடி காட்ட போறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் கிட்ட சொல்லுங்க. நோ லாஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லணும். பிகாஸ் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கனவாக இருக்கலாம். ஆனால் அவர் புதுசாக அவர் கம்போஸ் பண்ண பாட்டு பாடுறதுங்கிறது ஒரு பெரிய கனவு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணதை பாடுறது, அதுவும் அவருக்கு முன்னாடி அவர் அதை பற்றி நம்மளுக்கு சொல்ல போகிறாரு அப்படின்றபோது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சாங் பாட போகிறீங்க? உன் பேரே தெரியாதுன்னு எங்கேயும் எப்போதும்லேருந்து. ஓகே. இந்த சாங் யார் பாடினா தெரியும்ல? மதுஸ்ரீ அப்படிங்கிற மதுஸ்ரீ. ஓகே சார், எப்படி இருந்தது சார் இந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது? இந்த சாங்கும் அகெயின் வந்து நான் முத்துக்குமாரோட லிரிக்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இந்த சாங்கோட கான்செப்ட் வந்து முத்துக்குமார் சார் தான் சொன்னார். அந்த பேரை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வேர்ஷன் வந்து எழுதினார். பட்டு நல்லா இருந்தது. பட் இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் அப்படின்னோடனே சரி ஒரு நாள் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் டைரக்டரும் போயிருந்தோம். போனவுடனே இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணார். இந்த மாதிரி பேரை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணலான்ட்டு. உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாதுன்ட்டு அப்படியே லைனாக பல்லவி ஒரே இன்ஸ்டண்ட்டாக அழகாக சொல்லிட்டார். பல்லவி முடிச்சோடனே செம்ம சூப்பர் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டோம் சாங். கம்போஸ் டியூனுக்கு தான் எழுதினார். அதுக்கப்புறம் சரணம் பார்த்தா அப்படியே ஒரே ஃப்ளோ தான், எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. அழகாக ஒரே ஃப்ளோவில் அந்த சாங் வந்து ஆக்சுவலாக ஒரு 1/2 hourக்குள்ளே முடிச்சிட்டார் அந்த லிரிக்ஸு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் சாங். அதை வந்து அழகாக மதுஸ்ரீ மேமோட வாய்ஸில் வந்தது. ஸோ ரொம்ப எப்போவுமே ஒரு சில சாங்ஸ்லாம் எவர் க்ரீனாக இருக்கும் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி இந்த சாங் வந்து நான் எங்கேயாவது போகும்போது நிறைய பேர் வந்து ரிங்டோனாக வச்சுருப்பாங்க. அப்போ கேட்கும்போது ரொம்ப பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
திவ்யா சாங் இப்போது உங்களோட வாய்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி தெரியுது அந்த ஹையர் நோட்ஸ் போகும்போது. அதுக்கப்புறம் ஸ்டாமினா எங்கே பிரேக் எடுக்கணுன்றத லிரிக்ஸை இதாகக்கூடாது, ஸ்ப்ளிட் ஆகாத அளவுக்கு தான் நம்ம பிரெத் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சில பிளேசஸ் பாடினீங்க. அப்புறம் சங்கதியும் இன்னும் கொஞ்சம் அந்த பெர்ஃபெக்ஷனாக வரணும். இந்த இடம் பாருங்க, தர தர ரேனா தரே தரனா, அந்த உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், உனக்கே பேர் வைத்தேன் தர உனக்கே தெரியாது. அது எல்லா இடத்துலையுமே மிஸ்டேக்காகவே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் இவ்வளோ நேரம் எல்லாருமே பாட்டெல்லாம் பாடி காமிச்சாங்க, நீங்கள் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி சார், இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சாங் வந்து எல்லோரும் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. ஸோ கலைஞர் டிவி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு நிகழ்ச்சியை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார். அண்ட் கைஸ் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். அண்ட் வந்து எல்லாருமே வந்து அப்படியே முடிக்காமல் ஷோ வந்து ஒரு பாட்டு பாடி நீங்கள் ப்ளே பண்ணுற மியூசிக்கில் அப்படியே சாங் பாடியே வந்து ஷோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திபன் சாரோட மூவி இப்போது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் அவர்கிட்டையும் பேசினேன். ஒரு ஆக்சுவலாக கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு. அது டீசருக்கு ஒரு மியூசிக் ஒன்று பண்ணியிருக்கேன். சார் நான் கேட்டேன் சார், அந்த சாங்கில் வர ஒரு ஃப்ரேஸ் தான் அந்த டீசரு. ஸோ அந்த சாங் வந்து அந்த 2 வரிகள் மட்டும் அவங்களாம் பாட வைக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து தாராளமாக பாடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ அந்த லிரிக்ஸ் சொல்ல போகிறேன். அவங்க வந்து இப்போது எல்லோரும் அந்த 2 ஃப்ரேஸை மட்டும் பாட போகிறாங்க.